அனைவரும் உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெயராக்கினி அன்னையை பாதுகாவலியாக கொண்டு உழவர்கரை பகுதியில் வாழக்கூடிய நீங்கள் கடந்த ஆண்டு முழுவதுமாய் இறைவன் உங்களுடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றியின் விழாவெடுக்க திருக்கொடியேற்றி விழாவை துவங்கியுள்ள உங்கள் ஒவ்வொருவரைக்கும் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை பொழுதிலே அன்னை மரியாள் அமைதியின் அரசி என்கிற மைய சிந்தனையிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனிதனுடைய வாழ்வு என்பது பல்வேறு இன்னல்கள், பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணீர்கள் நிறைந்த ஒன்று. நம்முடைய வாழ்விலே எல்லா மனிதர்களுமே அமைதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மிலே பலர் கூட அத்தகைய அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அமைதியை நமக்கு கொடுப்பவர் இறைவன். அவ்வாறு இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதியை பெற்று அந்த இறைவனின் அமைதியில் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக திகழ்பவர் தான் அன்னை மரியாள். அத்தகைய அன்னை மரியாளை அமைதியின் அரசு என்கிற மைய சிந்தனையிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, அமைதியை இரண்டு அமைதிகளாக, இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று அக அமைதி, ஒன்று புற அமைதி. முதலாவது அக அமைதி, இரண்டாவது புற அமைதி. இந்த இரண்டாவது அமைதியை என்னவென்று புரிந்து கொண்டால் முதல் அமைதியை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளலாம். அதாவது அக அமைதி. இந்த புற அமைதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புயலுக்கு பின்பாக ஏற்படுவது அமைதி, போரின் முடிவில் ஏற்படுவது அமைதி, போர்க்களத்தில் ஏற்படுவது ஒரு அமைதி, இறந்தவர்கள் வீட்டில் ஏற்படுவது அமைதி, மாணவர்கள் இல்லாத வகுப்பறையில் ஏற்படுவது அமைதி. இவையெல்லாம் புற அமைதிகளாக இருக்கிறது. அக அமைதி என்பது சலனமற்ற, எந்த விதமான மனதிற்கான அந்த மேடு பள்ளங்கள் அற்ற ஒரு சலனமற்ற மனநிலையை கொண்டிருப்பதுதான் அக அமைதியாக இருக்கிறது. அந்த அக அமைதியை தன்னகத்தே முழுமையாய் கொண்டிருப்பவர்தான் அன்னை மரியாள். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த அமைதியை பற்றி பேசுகிற பொழுது அந்த அமைதி எப்படி இருக்கும், அந்த அமைதி எங்கு இருக்கும் என்று ஒரு ஓவியர் படம் வரைய முற்படுகிறார். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டிலே கார் இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்திலே பேய் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்திலே ஒரு பெரிய மரத்தினுடைய கிளையிலே ஒரு குருவி கூடு இருக்கிறது. அந்த குருவி கூட்டிலே தாய் குருவியினுடைய இறக்கையின் கீழ் 3 சேய் குருவிகள் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை அந்த ஓவியர் ஓவியம் தீட்டி சொல்லுகிறார், இதுதான் உண்மையான அமைதி என்று. அதாவது தன்னுடைய தாயினுடைய சிறகின் இறக்கையின் கீழ் நான் இருக்கிற பொழுது எனக்கு எதுவும் நேராது என்று அந்த 3 சேய் குருவிகளும் எந்த விதமான சலனமும் இன்றி, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இன்றி, எந்த விதமான மனநிலையும், இரண்டுபட்ட மனநிலையும் இன்றி இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த அமைதியாக இருக்கிறது. அத்தகைய அமைதியை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திருப்பாடல் 91:4 வாசிக்கிறது போல இறைவனின் பாதுகாப்பில், அவரினுடைய அடைக்கலத்தில், அவரினுடைய அந்த
பராமரிப்பில் நீங்களும் நானும் வாழுகிற பொழுது அத்தகைய அமைதி நிறைந்தவர்களாய் வாழ முடியும். இறைவன் தாமே உண்மையான அமைதியை கொடுப்பவர் என அறிந்தும் நாம் இந்த உலக மனிதர்களிடத்திலே, உலக பொருட்களிலே, உலகத்தினுடைய இந்த எல்லா விதமான போக்குகளிலும் அமைதியை தேடிக் கொண்டிருப்பது ஒரு அறிவீனமான செயலாக பார்க்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையுடைய முதல் கருத்து, இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் அமைதியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அமைதியை, நிலையான அமைதியை நமக்கு அருள்பவர் இறைவன் ஒருவராக மட்டும் இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளை நாம் எப்படி அமைதியின் அரசு என்று அழைக்க முடியும் என்று பார்க்கிற பொழுது, நாம் எசையா இறைவாக்கினர் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம். அமைதியின் அரசர் என்று வரப்போகிற மீட்பரை இறைவாக்கினர் எசையா முன்னுரைக்கிறார். அதே போல இறைவாக்கினர் மீகா புத்தகம் 5வது அதிகாரம் 5வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், வரக்கூடிய மீட்பர் அமைதியை அருள்வார் என்று கூறக்கூடிய வார்த்தைகள். அதே போல லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 14 வரை வரையுள்ள இறை வார்த்தைகளிலே, உன்னதத்தில் இறைவனுக்கு அமைதி உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்கிற வார்த்தைகள் எல்லாம் இறைவன் அமைதியின் அரசர், அமைதியை கொடுப்பவர் என்கிற கருத்தை நமக்கு முன்வைக்கிறது. அத்தகைய இறைவனை தன்னுடைய உதிரத்திலே தாங்கிய தாய் அந்த அமைதியின் அரசியாக இருக்கிறார். அதாவது அரசர்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதை போல, ஒரு அரசனுடைய மனைவி அரசியாக அல்ல, மாறாக அரசனின் தாய் தான் ஒரு நாட்டின் அரசியாக இருப்பது அந்த இஸ்ராயல் மக்களுடைய மரபாக இருக்கிறது. அதுபோல அமைதியை கொண்டிருக்கக்கூடிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன் உதிரத்திலே தாங்கிய அன்னை மரியாள் அமைதியின் அரசியாக இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்தகைய அமைதியின் அரசரை தன்னுடைய உதிரத்திலே தாங்கியதால் அன்னை மரியாள் அமைதியின் அரசியாக இருக்கிற பொழுது, அன்னை மரியாளுடைய வாழ்விலே அந்த அமைதி எப்படிப்பட்டதாக இருந்தது, அன்னை மரியாளின் வாழ்வு எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது என்று விவிலிய பார்வையிலே பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதாவது அன்னை மரியாளினுடைய வாழ்வை 2 பரிணாமங்களிலே பார்க்கிறேன். ஒன்று, துன்பங்களின் மத்தியிலும் அமைதி கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். இரண்டாவது, விமர்சனங்களின் மத்தியிலும் அமைதியை கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். இயேசுவில் பிரியமானவர்களே, முதலிலே துன்பங்களின் மத்தியிலும் அமைதியை கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். அன்னை மரியாவினுடைய மன்னக வாழ்வின் போது அவருக்கு துன்பங்கள் இல்லை என்று யாரும் எண்ணிவிட முடியாது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியாத துன்பங்களை எல்லாம் அன்னை மரியாள் இந்த மண்ணலகத்திலே அனுபவித்திருக்கிறார். இணைச்சட்ட புத்தகம் 22வது அதிகாரம் 21வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், யூத சட்டத்தின்படி ஒரு கணவனை அறியாத ஒரு கன்னி பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்தால் அவர்கள் யூத சட்டத்தின்படி கல்லால் எறிந்து கொல்லப்படலாம். இறைவனுடைய அந்த இறை திட்டத்தை அன்னை மரியாளுக்கு அறிவிக்கிற பொழுது அன்னை மரியாள் அந்த இறை திட்டத்திற்கு தன்னை உட்படுத்தி ஏற்றுக்கொண்டது அவருடைய வாழ்விலே ஒரு துன்பமாக இருக்கிறது. அதே போல மத்தேயு எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 19வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், அன்னை திருமணம் ஒப்பந்தமாகி இருக்கிறது அன்னை மரியாளுக்கு யோசேப்போடு. அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை அறிந்த யோசேப்பு என்ன செய்ய முற்படுகிறார்? மறைவாக யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிட முற்படுகிற பொழுது அன்னை மரியாளின் உள்ளம் எத்தகையதாய் இருந்திருக்கும். அதே போல லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வசனங்களிலே வாசிக்கிறோம், அன்னை மரியாள் பேறுகார கர்ப்பிணியாக இருக்கிற அந்த தருணத்திலே அவர்கள் அந்த அரசனுடைய அந்த கட்டளையை ஏற்று நாசரேத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமிற்கு அவர்கள் மேற்கொண்டது ஒரு பயணம் எப்படிப்பட்ட துன்பம் நிறைந்த பயணமாக இருந்திருக்கும். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே வாசிக்கிறதை போல, ஏரோது அரசனுடைய சதி திட்டத்தை அறிந்து வானதூதர்கள் வழியாக யோசேப்பிற்கு கனவிலே அறிவுறுத்தப்பட்ட போது அன்னை மரியாளும்
அந்த நிகழ்விலே இயேசு பிறந்தபோது முதலாக தவமிருந்து பெற்றெடுத்த அந்த இயேசுவை கிடத்துவதற்கு சரியான இடம் இல்லாமல் தீவன தொட்டியிலே கிடத்தி இருந்த போது அன்னை மரியாளின் உள்ளம் எத்தகைய துன்பத்தை அடைந்திருக்கும். அதே மத்தேயு நற்செய்தி 2:13-15 வாசிக்கிற பொழுது, ஏரோது அரசனுடைய கொடும் செயலினால் அவர்கள் எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்று சென்றபோது அந்த கரடும் முரடும் மேடுகளும் நிறைந்த பாதையிலே அந்த திருக்குடும்பம் பயணித்த போது எத்தனை துன்பங்களை அணிந்திருக்க வேண்டும். லேவியர் புத்தகம் 12வது அதிகாரம் 18வது இறைவசனத்திலே வாசிக்கிறதை போல ஒரு யூத குடும்பத்தில் பிறந்த தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற நேரத்திலே ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது ஆட்டுக்குட்டி வாங்க தேவையான பொருளாதாரம் இல்லாமல் புறா குஞ்சுகளை வறுமையின் நிலையில் தேந்தி நின்ற போது அன்னை மரியாளின் உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும். அதே போல நாம் லூக்கா நற்செய்தி 2:42-45 வாசிக்கிறதை போல எருசலேம் ஆலயத்திலே இயேசு 12 வயதில் தங்கி விடுகிற பொழுது யோசேப்பும் அன்னை மரியாளும் இயேசுவை தேடி மீண்டுமாய் அந்த எருசலேமுக்குள்ளாக வந்தபோது அன்னை மரியாளின் உள்ளம் எத்தகைய பதவதப்பை கண்டிருக்கும். இயேசுவே பிரியமானவர்களே, இவை எல்லாற்றுக்கும் மேலாக 3 ஆண்டுகளாய் தன்னோடு இருந்து உருண்டு உறவாடி மகிழ்ந்த சீடர்கள் இயேசுவை புறக்கணித்த போது, அவரை காட்டிக் கொடுத்த போது, இவர் யார் என்று தெரியாமல் அவர்கள் மறுதளித்த போது, அவர்களை விட்டு விலகிய தருணத்திலே ஒரு தாயின் உள்ளம் எத்தகைய துன்பத்தை அடைந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி தன்னுடைய மகனுக்கு பாலூட்டி வளர்த்த ஒரு அன்னை உயிரோடு இருக்கிற பொழுது அவல சாவான சிலுவை சாவை ஏற்று தன்னுடைய மகனை தன்னுடைய கரத்திலே மடியிலே தாங்கிய அந்த வியாகுல தாயின் துன்பம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும். இத்தனை துன்பங்களையும் அன்னை மரியாள் வாழ்வில் சந்தித்த போதும் அவளுடைய உள்ளம் சலனமற்று இருந்ததற்கான காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது அவர் இறைவனின் திட்டத்திலும் இறைவனின் மீதும் கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, இறை திட்டத்தை தன் வாழ்விலே ஏற்றதை செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த உறுதியான மனநிலைதான் அன்னை மரியாளை அமைதியான உள்ளம் கொண்டவளாய் இருக்கிறது. ஒரு இறையியலார் சொல்லுகிறார், அன்னை மரியாவினுடைய வாழ்விலே இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு புயல் காற்று, ஒரு சூறாவளி உருவாகிற பொழுது அதனை சுற்றி மண், கல் போன்ற பலவிதமான பொருட்கள் எல்லாம் சுற்றும். ஆனால் அதன் மையம் அமைதியாக வெற்றிடமாக இருக்கும். அதே போலதான் அன்னை மரியாவின் வாழ்விலும் துன்பங்கள் இருந்த போதும் அன்னை மரியாள் அனைத்தையும் இறைவனின் துணை கொண்டு இறைவனுடைய இறை திட்டத்தை ஏற்று அமைதியில் இருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெயராக்கினி அன்னையினுடைய பாதுகாவலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இந்த முதல் நாளிலே அன்னை கொடுக்கக்கூடிய பாடம், என் மகனே, என் மகளே, என் வாழ்வில் நான் எவ்வாறு எல்லா துன்பங்களை கண்டபோதும் சலனமற்று இறைவனின் திட்டத்தை ஏற்று அமைதி கொண்டிருந்தானே, அதே போல நீயும் அமைதி கொள், உன் வாழ்விலே நீயும் வெற்றி காண்பாய் என்கிற முதல் செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக அன்னை மரியாள் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்க முடிந்தது என்று பார்க்கிற பொழுது 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோமே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் கவலைகளை எல்லாம் இறைவனிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனெனில் இறைவன் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா துன்பங்களையும் இறைவனிடத்திலே இறக்கி வைத்து விடுவோம். அன்னைக்கு நன்றி விழா எடுக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் சந்தித்த துன்பங்கள், தோல்விகள், கண்ணீர்கள் அனைத்தையும் அன்னையிடத்திலே, அன்னையின் வழியாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற பொழுது நாமும் அந்த அமைதியை பெற்றுக் கொள்பவர்களாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதி நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி என்ன? துன்பத்தின் மத்தியிலும் நாம் இறைவனின் திட்டத்தை ஏற்பவர்களாக வாழ வேண்டும்.
இரண்டாவது, விமர்சனங்களின் மத்தியிலும் அமைதி கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். தன்னுடைய வாழ்விலே பல விமர்சனங்கள் வந்தபோதும் கூட அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய வாழ்விலே அமைதியான மனநிலையை கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அமைதியை குலைக்கக்கூடிய, சின்னாபின்னமாக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணி பிறரின் விமர்சனங்கள். அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அவங்க தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க என்று தெரியாதா என்று போற போக்கிலே நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய சில வார்த்தைகள் பல மனிதர்களை அழிவுக்குள்ளாக்கி இருக்கிறது. அதுதான் யாக்கோபு புத்தக திருமுகத்திலே மிக அழகாக வாசிப்போம். உடலில் இருப்பதிலேயே சிறிய உறுப்பு இந்த நாக்கு. இந்த நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் பலரினுடைய வாழ்விற்கு ஏற்றம் கொடுப்பதாய், சிலரினுடைய வாழ்விற்கு ஏற்றம் கொடுப்பதாயும் பலரினுடைய வாழ்வை அழிவுக்கு கொண்டு வருவதாகவும் ஆற்றல் நிறைந்திருக்கிறது. நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் உறவை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும், உறவை அழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அன்னை மரியாளுக்கு விழா கொண்டாடுகிற இந்த முதல் நாளிலே சிந்தித்து பாருங்கள். என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த விமர்சன வார்த்தைகள், என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஏளன பேச்சுகள், என் வாயிலிருந்து வரக்கூடிய பிறரை குற்றம் சாடுகிற மனநிலைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக கொண்டிருக்கிறேன். அத்தகைய மனநிலையை கொண்டிருந்தால் அவை அனைத்தையும் நாம் முழுமையாக அமர்ச்ச வேண்டும். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய வாழ்விலே விமர்சனங்கள் இருந்தது, பொறாமையால் புரளிகள் இருந்தது. அன்னை மரியாளின் வாழ்விலே ஏளன பேச்சுகள், அவல பேச்சுகள் இருந்தது. ஆனால் அவை அனைத்தையுமே அன்னை மரியாள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையினால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அமைதி நிறைந்த உள்ளத்தை கொண்டிருந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறை வசனங்களிலே வாசிக்கிறோம். சிமியோனினுடைய வாக்குத்தத்தம். அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவை ஆலயத்திலே ஒப்பு கொடுக்க வருகிற பொழுது அந்த குழந்தையை சிமியோன் கரங்களில் ஏந்தி, இந்த குழந்தை பலரினுடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாய் இருக்கும் என்று சொன்னபோது அந்த ஒரு தாயின் மனநிலை எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும். யோவான் நற்செய்தி 7:20 நாம் வாசிக்கிறோமே, இயேசுவை பெருந்தீனிக்காரன் என்றும் பெயர்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும், இவன் பழி தூற்றுகிறான் என்றும், கடவுளுக்கு எதிராக பேசுகிறான் என்றும், இவன் மதிமயங்கினான் என்றும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டபோது ஒரு தாயின் உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும். எல்லா மனநிலைகளிலுமே அன்னை மரியாள் சிறிதளவும் கலக்கமுறாமல் இறைவனின் திட்டத்தை மட்டும் தன் கண் முன்பாக வைத்து அனைத்து நிலைகளிலும் அன்னை மரியாள் அமைதி காக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் வாழ்வு என்பது ஒரு வாழ்வியல் பள்ளிக்கூடம். அன்னைக்கு விழாவெடுப்பது என்பது ஏதோ ஒரு ஆடம்பரமான ஒரு செயல்பாடு அல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் 9 நாட்கள் 10 நாட்கள் அன்னைக்கு நாம் விழாவெடுத்து பலி ஒப்பு கொடுப்பதும், அன்னைக்காக அன்னையின் வழியாக நாம் திருப்பலி நிறைவேற்றுவது, இவை அனைத்துமே அன்னை வழியாக நாம் இறைவனை சென்றடைய, through Mary to Jesus, அன்னை மரியாள் வழியாக இறைவனை அடைய நம்மையே தயாரிக்கிற நாட்களாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே அமைதியை கெடுக்கக்கூடிய காரணிகள் எதுவாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் இறைவனின் திட்டம், இதோ ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை திட்டத்தை ஏற்று இறை திட்டத்தின்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் கண்களை மூடி நம்மையே ஒரு சுய ஆய்வுக்குட்படுத்துவோம். என்னுடைய வாழ்விலே நான் எத்தகைய அமைதியை பெற்றுக்கொள்ள முற்படுகிறேன்? என் வாழ்விலே என் குடும்பத்திலே அந்த அமைதி இருக்கிறதா? அந்த அமைதியை நீங்களும் நானும் உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த அமைதியை கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அந்த அமைதியை பெற்று அந்த அமைதியின் வழியிலே வாழ்ந்தவர் அன்னை மரியாள்.
சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் அமைதி நிறைந்த மக்களாய், அமைதியின் தூதவர்களாய், செல்கிற இடங்களெல்லாம் இயேசு அளிக்கிற அமைதியை கொண்டு செல்பவர்களாய் வாழ தொடர்கிற வழியிலே ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம்.